கரூர்ல 41 பேரை கொன்னியல்ல, கொன்னிய, அதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்க, கொன்னிய. அது செத்ததுக்கு அப்புறம் என்ன ஏதுன்னு எட்டி கூட பார்க்காம உதவி எடுத்துட்டு ஓடினார்ல உங்க தலைவர். அவர் ஓடினதுக்கு அப்புறம் இருந்தவங்களை துடிக்கிறவங்களை காப்பாற்றுறதுக்காக என்ன பண்றது தெரியாம அங்க இருந்த கரூர் செந்தில் பாலாஜி உடனே ஓடி வந்தார்ல ஸ்பாட்டுக்கு. அவர் ஓடி வந்தப்ப என்ன சொன்னீங்க? செட்டப். எது? செந்தில் பாலாஜி செஞ்ச செட்டப். அது அத்தனைக்கும் வந்து திமுக தான் காரணம். அங்க நடந்த கலவரத்துக்கு அங்க செத்து போனவங்க அத்தனை பேருக்கும் காரணம் செந்தில் பாலாஜி. சரி, அதுக்கு தகுந்த மாதிரியான இடம் அந்த பிரச்சனை வரணும். அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ரைட், ஓகே. கோட்டு போட்டதுனால நிறைய கேள்வி எல்லாம் கேட்காதீங்க, சரியா? அது முடிஞ்சிச்சு. அன்பில் மகேஷ் வந்தாப்புல அடுத்தாப்புல அவர் வந்த கொஞ்ச நேரத்தில் அடுத்து அன்பில் மகேஷ் வந்தாப்புல முதல்வர் சொல்லி அன்பில் மகேஷ் வந்தப்ப ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா, ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கடான்னு சொன்னேனே, கேட்டீங்களா? இப்படி அநியாயமா செத்து போயிட்டீங்கன்னு ஃபீல் பண்ணி அழுதாருல, அவங்கள பார்த்து தாங்க முடியாம அழுதாருல. அப்படி அழுததுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? அது நடிப்பு, வெறும் நடிப்பு மட்டுமா சொன்ன? நடிப்பு அரக்கேன், ஆஸ்கார் அரசே, இந்த மாதிரி எல்லாம் எவனாச்சும் நடிக்க முடியுமா? இவரெல்லாம் உண்மையான அக்கறையா? முழுக்க முழுக்க அரசியல், இவங்களே கொள்ளு வாங்கலாம், இவங்களே வந்து அழுவாங்கலாம் பேசுனீங்க இல்ல? சரி, ரைட், அதெல்லாம் கூட விடு. இப்ப இந்த தஞ்சாவூர்ல ஒரு பையன் செத்து பொழைச்சிருக்கல்ல, ஒரு காலேஜ் படிக்கிற பையன். அந்த காலேஜ் படிக்கிற பையன் பேரு தெரியுமா? அது பேர்லாம் தெரியாது. அவர் பேரு விஜி. விஜயா? ஆமா, விஜி. விஜய் அவர் பேர் விஜய். ஏன் தெரியுமா? அதான் சொல்லியிருக்காப்ல, வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்காப்லன்ட்டு. அதனால இன்னும் ஒரு விஜய் உள்ள சாக கிடக்குறான். அந்த விஜய் வந்து செத்து போறான். அந்த விஜய் செத்து போறதுக்கு ஐ மீன் பொழைச்சிட்டா. அவங்க அப்பா எவ்வளவு தூரம் வந்து கதறி எழுதா தெரியுமா? எவ்வளவு கதறி எழுதா தெரியுமா? எவ்வளவு தூரம் பேட்டி வைரல் ஆச்சு தெரியுமா? காலேஜுக்கு போறேன் கட்டடிச்சு போய் கிடக்கான். ஒரு வார்த்தை பேசுனியா? இல்ல, நாங்க இறங்கி தான் உடனே வந்து தம்பி பின்னாடிலாம் வராதிங்கப்பா, போங்கப்பா, இந்த மாதிரி பிரச்சனை இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கப்பான்னு சொல்லி நாங்க வந்து எத்தனை வாட்டி சொன்னாலும் அதை மீறி பாடும் பாட்டு கேட்டு தலைய பின்னாடியே வந்து இந்த ஓட்டல வேற யார்ட்டையா ஓட்டிக்க. நீ இறங்கி நீ சொன்ன, அவன் பின்னாடி வந்தா இறங்கி நீ போன, முத்தம் கொடுப்பா, நீ இறங்குப்பா, அப்பதான் முத்தம் கொடுப்பேன் சொல்ல தெரியுதுல்ல? நீ போ, அப்பதான் நான் வெளியில வருவேன், வெளியில வர மாட்டேன் சொல்லி தொலைக்கிற வேண்டியான்னு. ஒருவேளை சத்து போயிருந்தாலும் என்ன பண்ணிருப்ப? உங்க தலைவர் இந்த பையன் ஆண்டவன் முன்னியத்துல உசுறு பொழைச்சிட்டான். ஒருவேளை சத்து இருந்தாலும் என்ன பண்ணிருப்ப? கூப்பிட்டு வச்சு காசு கொடுப்பீல்ல? கொடுப்பியா மாட்டியா? அதையும் கூப்பிட்டு வச்சுதான் காசு கொடுப்பேன். நீ போயெல்லாம் வந்து காசு கொடுக்க மாட்டேன். பணையருக்கு வர வச்சுதான் தருவேன். பணையருக்கு வர வச்சுதான் பணம் கொடுப்பியா? ரைட்டு, பரவாயில்ல. இத்தனை நாள் ஆஸ்பத்திரியில் இருக்கானு ஒரு தடவையாவது எவனாச்சும் எட்டி பாத்தியலா? ஒரு முறையாச்சும் யாராச்சும் எட்டி என்ன ஏதுன்னு போய் பாத்தீங்களா ஆஸ்பத்திரி? ஒரு அறிக்கை குறைஞ்சபட்சம் இந்த மாதிரி விழுந்துட்டான், இப்படிலாம் ஆகக்கூடாது, உனக்கு உங்க அப்பா அம்மாவா முக்கியம். அந்த பையனை பத்தி அந்த பையனுக்கு என்ன ஆச்சுன்றத பத்தி யாருமே என் கூட இருக்கிறவங்க சொல்லவே இல்லையா? உன் கூட இருக்கிறவங்க அதைத்தான் நானும் கேட்கிறேன். அது நீ சொல்ல வேண்டாம், நீ அரசியல்வாதி தானே. ஒரு அரசியல்வாதி நாட்டு நடப்பு மத்த கட்சியை பத்தி தெரிஞ்சுக்க வேணாம், உன் கட்சியை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? நம்ம எனக்கு ஜனநாயகன் அந்த இது அதை பத்தி பாக்குறது, ஜனநாயகன், சிபிஐ என்கொயரி எல்லாம் வருது. ஆமா, சென்சார் போர்டுக்கு போறதுக்கே எனக்கு கரெக்டா அது அந்த பிரச்சனையை அதை யோசிக்கிறதுக்கே கரெக்டா இருக்குது. நீ இது வரைக்கும் நீங்க ஜனநாயகனை பத்தி என்ன பெருசா பேசிருக்கீங்க? இது வரைக்கும் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நீ உன் வீட்டுக்காரம்மா பத்தியே பேசுனது கிடையாது. நீ ஜனநாயகனை பத்தி நீ எல்லாம் எப்ப? அவங்க அந்த அளவுக்குள்ள ஒர்த்து கிடையாதுங்க. ஐயோ ரைட், யாரு அவங்க ஒர்த்து கிடையாது, அந்த அளவுக்குள்ள ஒர்த்து கிடையாது. சரி ரைட், அது உங்களோட தனிப்பட்ட பிரச்சனை, நான் அதுக்குள்ள வரவே கிடையாது, அதை விட்டுருங்க. இப்ப அன்பில் மகேஷ் போயிட்டு ஆஸ்பத்திரியில அந்த அடிப்பட்ட பையனை பார்த்திருக்காரு. இது அரசியல்னா? எது இது அரசியல்? அன்பில் மகேஷ் போய் பார்த்தது. ஆமா, அது நடிப்பு. ஆமா, ஏன் தொண்டம் போய் அடிபட்டு இருக்கும்போது அவர் போய் எப்படி பார்க்கலாம்? அவர் போய் யாருமே போய் பார்க்கலப்பா, அனாதையா கிடக்குறாப்புல. நாங்க யாருமே போய் எந்த சப்போர்ட்டும் கிடைக்கல. சென்சார் போர்டு பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க போய் பார்க்கலாம்னு இருந்தோம். கால் ஊத்தாம விட மாட்டே போலயே. நீ அதுக்கு தானே பிளான் பண்ணிட்டு இருக்க. அதை விடுங்க. இப்ப அவர் போய், அதாவது நீங்க போய் பார்க்காததும் அவர் போய், அது வந்து பெருசா பிரச்சனை இல்லை. அவன் பேரு கூட உங்களுக்கு தெரியாத கூட பிரச்சனை இல்லை. அடிப்பட்ட கிடக்குற அந்த பையனுக்கு ஆறுதல், அந்த அப்பாவுக்கு ஆறுதல், ஆஸ்பத்திரியில் ஆகிற செலவு, அதை பத்தி உங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. போயிட்டு அன்பில் மகேஷ் பார்த்தா அது வந்து உங்களுக்கு அரசியல். ஆமா, அது அரசியல், நடிப்பு, ஓட்டுக்காக பண்றது. ஏன் இன்னொன்னு சொல்லுங்களேன், அந்த பைக்ல போன பையனை பின்னாடில இருந்து தள்ளி விட்டது திமுக. சொல்லுங்களேன், அந்த பையன் ஆஸ்பத்திரியில் கடந்த திமுக, அப்படித்தானே? ஆமாவா? கண்ணால் அடிக்கிறாப்புல, வாயில சொன்னா நீங்க உங்களுக்குலாம் கேட்க முடியல, அதனால கண்ணால் அடிக்கிறாப்புல. உங்கள்கிட்ட அவ்வளவுதான் பேச முடியும். பேலன்ஸ் நான் அவங்கள்ட்ட பேசிக்கிறேன். நன்றி நன்றி நன்றி.
பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதியம் நேரம் வணக்கம். இது மதியம் தர்பார் கூத்தடி கூப்பு. கரூர்ல நடந்ததுக்கு எல்லாரும் அவருக்கு பின்னாடி நின்னாங்க. கரூர்ல நடந்ததுக்கு அவருக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லைன்னாங்க. எங்க அண்ணன் எப்படியெல்லாம் வந்து மக்களுக்காக வந்து பணி செய்ய வந்திருக்கிறாரு, மக்களை காப்பாற்ற வந்திருக்கிறாரு. இவர் வெளியில வர்றாருனாரு இன்னும் எத்தனை உசுறு போகும் அப்படின்னு தெரியாமத்தான் ஒவ்வொரு நாளும் கிடக்கும். இப்போ அங்கே நடந்தவங்க ஐயா வந்து நிறைய பர்சனல் விஷயங்களுக்கு நிறைய போறார். அதாவது இப்போ இந்த ஒரு கல்யாணத்துக்கு போறாரு, இப்போ இன்னொரு கல்யாணத்துக்கு போறாரு, ஃப்ளைட்டை பிடிச்செல்லாம் கல்யாணத்துக்கு போய் சேர்ந்ததெல்லாம் இருக்குது. அதெல்லாம் போக வேண்டியது தான். அதான் தன்னோட ப்ரெசன்ஸ் எவ்வளவு முக்கியம், யார் முக்கியன்றதை நிரூபிக்கிறாருல்ல. இது வரைக்கும் எங்கேயாச்சும் வெளியில் தன்னோட சாதாரண தொண்டை ஒரு நிர்வாகி ஃபங்க்ஷன் எவன் வீட்லையுமே இந்த அதாவது தாவேகா சார்ந்த எந்த தொண்டர் வீட்லையுமே, எந்த நிர்வாகி வீட்லையுமே, எந்த ரசிகர் வீட்லையுமே எந்த சுப நிகழ்ச்சியும் இல்லையா? எங்கேயுமே இல்லையா? எல்லாம் வீட்டை பூட்டி இப்படி சும்மா உட்காந்து முழுக்க ஐயா அண்ணனை முதல்வராக்குனதுக்கு அப்புறம் தான் எங்கள் வீட்டில் எதுவாக இருந்தாலும் சத்தம் கேட்கும். அந்த மாதிரி ஏதாச்சும் சத்தியத்தியம் பண்ணிருக்கீங்களா? ஒருத்தர் தஞ்சாவூரில் போயிட்டு, அதை இப்போ தஞ்சாவூருக்கு அவர் போனப்போ ஒரு பையன் காலேஜுக்கு போகிறேன்னு சொல்லி வண்டி எடுத்துகிட்டு இவரை பார்க்கறதுக்காக அதிகபட்சம் போனால் ஃபோன் எடுத்து வீடியோ எடுக்கிறதுக்காக, அதுக்காக போன வழியில் நிப்பாட்டி இருந்த அந்த போலீஸ் வண்டி, பெட்ரோல் வண்டி, அதில் கொண்டு கொடுத்து ஆள் சரியான பிரெயின் இன்சுரியான் அட்டி, மண்டையில் பயங்கரமான அட்டி. அவங்க அப்பா கதறாரு, குடும்பம் கதறுது, அவன் ஆஸ்பத்திரியில் படுத்து கிடக்கா, உசுருக்கு போராடிட்டு இருக்கான். ஒரு குறைஞ்சபட்ச தலைவன், ஒரு கட்சியில் தலைவனாக இருக்கக்கூடியதுக்கு அடிப்படை இப்பேற்பட்ட ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதான் உசுறு போகலை, ஆனால் உசுருக்கு போராடிட்டு இருக்கான், ஆஸ்பத்திரியில் அவஸ்தைப்பட்டு இருக்கான். ஒரு நீ போய் நேரில் பார்க்க வேண்டாம், ஃபோன் போட்டு கூட நீ விசாரிக்க வேண்டாம். ஒரு சின்ன அறிக்கை, நம்ம பசங்க நம்ம பிள்ளைங்க யாரும் ஆஸ்பத்திரியில் அவனை விட்டுட்டு யாராச்சும் ஒருத்தர் எந்நேரம் அவங்க அப்பா அம்மாவுக்கு சிரமம் இல்லாமல் அவனுக்கு எவ்வளவு செலவாக இருக்குது தெரியுமா? எட்டி பார்க்கறதுக்கு தோணுச்சா சார்? சாதாரணமாக நம்ம பேசுகிறப்ப ஊப்பிம்பாங்க, அதாவது 200 ரூபா ஊப்பிம்பாங்க. முக்கியமாக அந்த 200 ரூபாய்க்கான ஹிஸ்டரி முதல்ல தெரியுமா? இல்லை ஏன் இந்த 200 ரூபான்னு சொல்கிறாங்க? இப்போ இந்த 200 ரூபா ரீசெண்டாக யாருக்கு எங்கே கொடுத்து பார்த்திய? இந்த 200 ரூபான்றது 1971 இருக்கு இல்லையா, அந்த மிசா டைம் இருக்கு, அந்த 1970s மிசா டைமில் எல்லாரையும் தூக்கி கொண்டு போய் உள்ளே போட்டாங்க. போராடின அத்தனை பேரையுமே, சம்பாதிக்கிற அத்தனை பேரும் உள்ளே கிடந்தாங்க, ஜெயிலுக்குள்ளே கிடந்தாங்க. அப்படி ஜெயிலுக்குள்ளே கிடக்கிற குடும்பத்தை காப்பாற்றணும், அவன் குடும்பம் சோத்துக்கு கஷ்டப்படக்கூடாது. அதனால் அந்த குடும்பம் யார் யாரெல்லாம் உள்ளே இருக்காங்களோ அவங்களுக்கு 200 ரூபா கட்சி சார்பாக கொடுத்தது. அன்னைக்கு ஒரு பவுனோட விலை 200 ரூபாய்க்கு கீழே. அன்னைக்கு ஒரு பவுனோட விலை, கிராமோட விலை இல்லை, ஒரு பவுனோட விலை 200 ரூபாய்க்கு கீழே. அந்த 200 ரூபாயை வச்சு அவன் என்ன பண்ணியிருப்பான்றதை கொஞ்சம் யோசிச்சு பாரு. இதனால தான் அந்த 200 ரூபா ஊப்பின்றாங்க. ஆனால் இது பரவாயில்ல, அதுக்காக அதை கட்சிக்கார உள்ளே போய் கடந்த கட்சிக்கார குடும்பம் கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட காசு அது. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்ததா. இப்போ யாரும் இந்த 200 ரூபாய்க்கு கொடுக்கல. குறைஞ்சபட்சம் ஒரு நினப்பு ஒன்று இருந்தது உங்களுக்கு தான். ஆனால் அவர் சொல்லியும் குத்தம் இல்லை, அவர்கிட்ட பெத்த பிள்ளைய பற்றியே கவலை இல்லை, அவர் பெத்த பிள்ளைய பற்றியே கவலை இல்லையே. அடுத்த பெத்த பிள்ளைய பற்றி என்ன அவ்வளோ அக்கறை வேண்டிய கிடக்கு, அது தேவையும் கிடையாது. ஆனால் அதை இப்போ அன்பில் மகேஷ் ஐயா போய் பார்த்துருக்காப்புல, பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அங்கே போய் பார்த்துருக்கிறாரு. போய் பார்த்ததுல எல்லாரும் இங்கே என்ன கிளம்பிட்டாங்க, இதை வச்சு அரசியல் பண்ணுவியா? உங்களுக்கு கொஞ்சம் கூட நெஞ்சில ஈரம் இல்லையா? அரசியல் அவர் போய் நின்று பார்த்து கவலைப்பட, யாரும் போகல, யாரும் பக்கத்தில் இல்லை. யாருக்காக போனானோ, எது வந்து தமிழ்நாட்டுக்கு பெரிய ஒரு இதுவாக இருக்கணும், அவர் தான் வரணும்னு நினச்சி போறானோ அவனை சேர்ந்த யாருமே, குறைஞ்சபட்சம் அந்த 2ஆம் கட்ட தலைவர்கள், குறைஞ்சபட்சம் அதை பற்றினாவாக இருக்கட்டும், நிர்மல்குமாராக இருக்கட்டும், இல்லை இந்த கொள்கை பரப்பு செயலர் ராஜ்மோகனாக இருக்கட்டும், குறைஞ்சபட்சம் யாராச்சும் ஒருத்தர் போயிட்டு ஆஸ்பத்திரி, நீ செலவை பார்க்க வேண்டாம்யா, போயிட்டு அவன் எப்படி இருக்கான்றதை பார்க்க போய் கேட்க ஒரு தலைமை சொல்லி அனுப்பணும். இல்லை போடா போயிட்டு பார்த்துட்டு வாடா, அவன் நமக்காக அடிபட்டு கிடக்கிறான்டா, என்னைய பார்க்கறதுக்காக வந்து அடிபட்டு கிடக்கிறான்டா, நம்ம கையிலேருந்து காசு பணம்லாம் கொடுக்க வேண்டாம், தலைவர் உன்னைய பார்த்துட்டு வர சொன்னார், அவ்வளவுதான். அந்த ஒரு விஷயம் போதும். குணமானதுக்கப்புறம் கூட்டி கொண்டு போய் வீட்டில் வச்சு பாருங்க, எப்படி நீ வரப்போறது கிடையாது.
ஆனால் அந்த அந்த பையனோட அப்பா உங்கள் தலைவர் மாதிரி கிடையாது, பொறுப்பான அப்பா. பையனுக்காக கண்ணீர் விட்டு அழுகிறாரு, பையனை நினைச்சு அழுகிறாரு. என்னைய ஏமாத்திட்டு அவன் இங்க வந்து போயிட்டான். எவன் வீட்டு பிள்ளை செத்தாலும் உங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது இல்ல. குறைஞ்சபட்சம் என்ன சொல்லியிருக்கணும், அதான் நீங்க சொல்லியிருக்கீங்க, என் பின்னாடி வராத, மீறி வர்றான், ஓ பேச்சை கேட்க முடியாம இருக்கிறவன் இல்ல அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாம இருக்க, நீ எல்லாம் எப்படி கட்சி நடத்துவ? இல்ல ஒரு பேச்சு கேட்குற, எப்படி அந்த வேலையை பார்ப்பீங்க? குறைஞ்ச போய் எதுக்குமே வெளியில வர மாட்டேன்னா அப்ப எப்ப தாங்க வெளியில வருவீங்க? அவர் போய் சொல்லியிருக்காரு, ஆஸ்பத்திரி செலவு நான் ஏத்துக்கிறேன்னா கவர்மெண்ட் ஏத்துக்கும், வேற வழியில உசுறு. ஆனா இது வரைக்கும் எவ்வளவோ உசுறு போ ஆஸ்பத்திரிக்கு எல்லா உசுருக்கும் அரசாங்கம் கிடக்குதா? இது தேவையில்லாம போய் கிடக்கு. மற்றதெல்லாம் அவங்க வேற வழியில போய் கிடக்குறா, இது தேவையில்லாம போய் கிடக்கு. சின்ன பையன் ஆள் இல்லாம கிடக்குறான், வேற வழியில செத்து போயிடும் சொல்லி வீட்டுல இருந்து வெளியில அவன் எங்களுக்கு செலவு பண்ண முடியலன்றாங்க. அதனால நான் போறேன். ஆனா இதையும் அரசியல் இப்படி எதுக்குமே வெளில வராத ஒரு தலைவரை நம்பி எப்படியா நாட்டை முதல்ல ஒப்படைச்சு, எனக்கு அதுதான் புரிய மாட்டேங்குது. எந்த வகையில எந்த இடத்துல உங்களுக்கு அவர் மேல ஒரு நம்பிக்கை வருது? இவர் நம்மளை பார்த்துப்பாரு, நம்ம பிரச்சனையை தீர்ப்பாரு, நமக்காக ஒண்ணுனா வந்து நிற்பாரு. அவர் பிரச்சனைக்கே அவர் வெளியில வந்து நிக்கல சார். ஜனநாயகம் இப்ப நாளைக்கு சிபிஐ கூப்பிட்டுருக்கா, போக மாட்டாருன்னு நினைக்கிறேன், போறதுக்கு வழியும் கிடையாது. ஆனா அப்படி போனாலும் இது வரைக்கும் அவர் வந்து எவ்வளவு மக்கள் பிரச்சனைகளை பார்த்தார். வந்ததுலேருந்து அவர் கட்சி ஆரம்பிச்சது அவர் பிரச்சனைக்காக மக்கள் நின்று போராடிட்டு இருக்காங்க. மக்கள் பிரச்சனைக்காக அவர் நின்று எங்கேயும் போராடல, இது வரைக்கும் போராடல. அதிகபட்சம் போனால் பரந்துரை பேசுவாங்க, வேற என்ன பேசுவாங்க? இந்த இப்போ ஒரு 3 போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறாராம். சட்டம் ஒழுங்கு போய் மற்ற ஸ்டேட்ல பாருங்க சார், சட்டம் ஒழுங்கு முதல்ல நீ ஃபாலோ பண்ண. அதுலயும் முக்கியமா தாவேகாவுக்கு மீட்டிங்கு, அந்த மீட்டிங்கை போறதுக்கு பர்மிஷன் கொடுக்கணும் இருக்கிற. அதாவது நீயும் ரெஸ்பான்ஸ் எடுத்துக்க மாட்டேன், ரெஸ்பான்ஸா ஒருத்தன் பண்ணாலும் அதையும் ரெஸ்பான்சிபிளா நீ எடுத்துக்க மாட்டேன். நான் நடக்கிறபடி தான் நான் நடப்பேன், எனக்கு ஏத்தாப்புல தான் எல்லாத்தையும் மாற்றணும். என்ன வகையான மென்டாலிட்டி இது முதல்ல? இப்போ இதுக்கு போறப்ப இதுக்கு வந்து அந்த அரசியல் சாயத்தை பூசுறாங்க பாருங்க. எப்படியெல்லாம் மரணப்படுக்கையில் வச்சு அந்த ஆஸ்பத்திரியில் வச்சு அந்த பையனை வச்சு அரசியல் பண்றாங்க. நீ போய் பக்கத்தில் நின்று ஆறுதல் சொல்லி எல்லாமே நான் இருக்கேன், நீ என்ன பண்ணிக்கணும், நாங்கள் இருக்கிறப்ப நீ வராது, எங்களுக்கு தெரியும், என் காலை பார்த்துக்க, அவனை நாங்கள் கூட்டிட்டு வரோம், எங்கெல்லாம் ஒட்டவன் சொல்லியிருந்தீங்கன்னா பெருமை, கட்சிக்கும் பெருமை, தலைவனுக்கும் பெருமை, அதில் இருக்கிறவனுக்கும் பெருமை. ஆடல அந்த பக்கம் அந்த ஆளுக்கு பாவம், அந்த மனுஷன், அந்த அப்பா பையனோட அப்பா கண்ணீரோட கதறாப்புல, இவங்க இப்படி போயிட்டு சாவடிக்கிறதுக்காக என் பிள்ளைய நான் வளர்த்து வச்சேன் கதறாப்புல. அதுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? இவ்வளவுதான், புரிஞ்சுக்கங்க, வேற எதுவும் இல்லை. இந்த மாதிரி ஆட்கள் நாளைக்கு நமக்கா அவரை சேர்ந்த ஒருத்தன், அவருக்காக வந்த ஒருத்தன், அவரை ரசிச்ச ஒருத்தன், அவர் மேல வெறித்தனமா இருக்க ஒருத்தன் ஆஸ்பத்திரியில முண்ட முடியாம கிடக்குறான். அவனுக்கே ஒன்றும் சொல்லாதவர், அவனுக்கே எதுவும் பண்ணாதவர் உனக்கும் எனக்கு நாளைக்கு பண்ணுவார். நம்மளை தாண்டி ஒரு அரசியல் அறிவியலி ஒருத்தனும் கிடையாது. நன்றி.